டிஃபைன் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? பைனரி ஆப்ரேட்டர்ல எந்தெந்த கேஸ் டிஃபைன் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்றாங்கன்னா, சப்போஸ் ரெண்டு எலிமெண்ட் ஏ கமா பி, ரெண்டு எலிமெண்ட் ஒரு செட்டில் இருக்குதுன்னா, ரெண்டு எலிமெண்ட் ஒரு செட்டில் இருக்குதுன்னா, இந்த பைனரி ஆப்ரேட்டர் வந்து ஸ்டார் நோட் பண்ணிக்கிறாங்க. அப்போ அது எப்படி டிஃபைன் ஆகுதுன்னா, அந்த ஆப்ரேட்டர் ஏ ஸ்டார் பிங்கிறது என்னதான் இருக்கணும், எஸ்ங்கிறதுல இருக்கும். எஸ்ங்கிற ஒரு செட், எஸ்ங்கிறது நான் எம்டி செட். அப்போ இந்த க்ளோசர் ப்ராப்பர்ட்டி எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகும், ரெண்டு எலிமெண்ட் எடுத்துங்க, ஃபார் எனி டூ எலிமெண்ட்ஸ், எனி டூ எலிமெண்ட்ஸ் in a set, yes, therefore their binary operator is end of result is also same set, is called a closure property. Second one, associate law. Associate law already நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே பார்த்தோம். நான் சொன்ன ஆல்ரெடி இங்கேயும் படிப்போம் அங்கேயும் படிக்கிறோம், அதான் நல்லது. அசோசியேட் லா. அசோசியேட் லா பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னேன், மூணு எலிமெண்ட் ஒரே ஒரு ஆப்ரேட்டர். அப்போ என்னது, ஏ கமா பி கமா சி belongs to S. அப்படின்னா மீனிங் என்ன, ஃபார் எவ்ரி, எந்த எலிமெண்ட் வேணாலும் எடுத்துக்கங்க, அந்த ஆப்ரேட்டர் என்ன சொல்லுவாங்க, ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி. This also belongs to S. This also belongs to S. Associate law satisfied. Third one, commutative law. இது எல்லாமே லாஸ்ட் யூனிட்ல பார்த்தோம், திரும்ப ரிப்பீட்டட் ஆகும். இதில் மட்டும் ஆகாது, மாடல் ஆஃப் கோட்லேயும் ரிப்பீட்டட் ஆகும். இதே கான்செப்ட் மாடல் ஆஃப் கோட்லேயும் ரிப்பீட்டட் ஆகும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஃபார் எவ்ரி ஏ கமா பி பிலாங்ஸ் டு எஸ் சச் தட் ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ. இது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இஸ் அ காமுடேட்டிவ் லா. நெக்ஸ்ட் வந்து ஐடென்டி ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டி. ஐடென்டி ப்ராப்பர்ட்டி இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ ஐடென்டி ப்ராப்பர்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் எவ்ரி ஏ இன் எஸ் கமா தேர் எக்ஸிஸ்ட் அன் எலிமெண்ட், தேர் எக்ஸிஸ்ட் அன் எலிமெண்ட் இ இன் எஸ் சச் தட், என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்கன்னா, ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு இ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஏன்னு வந்ததுன்னா இஸ் கால்ட் ஏ ஐடென்டி ஆப்ரேட்டர். எது, இ இஸ் அன் ஐடென்டி எலிமெண்ட். ஓகேவா, இது வந்து ஐடென்டி ஆப்ரேட்டரோட எலிமெண்ட், அந்த இயோட நேம் தான் வந்து ஐடென்டி எலிமெண்ட். வந்து ஐடென்டி எலிமெண்ட். நெக்ஸ்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன். ஃபிஃப்த் ஒன் வந்து இன்வெர்ஸ் லா ஆர் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த இன்வெர்ஸ். இன்வெர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்ரி எலிமெண்ட்டுக்கு எக்ஸாக்டாக ஒரு இன்வெர்ஸ் இருக்கும். அப்படின்னா மீனிங் என்ன, ஃபார் எவ்ரி ஏ இன் எஸ் கமா வேர் எக்ஸிஸ்ட் ஏ இன்வெர்ஸ் பிலாங்ஸ் டு எஸ் சச் தட் ஏ ஸ்டார் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் ஸ்டார் ஏ ஈக்குவல் டு யூன்னு சாட்டிஸ்ஃபைஸ்னா இஸ் கால்ட் ஏ இன்வெர்சல் லா ப்ராப்பர்ட்டி. இன்வெர்சல் லா ப்ராப்பர்ட்டி. சிக்ஸ்த் ஒன் என்ன சொல்றாங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அசோசியேஷன் லா சொதப்பிடாதீங்க, இங்கேயும் 3 எலிமெண்ட் கான்செப்ட், டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவையும் 3 எலிமெண்ட் கான்செப்ட். பட் இங்கே என்னது, சேம் ஆப்ரேட்டர், டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவில் டிஃபரெண்ட் ஆப்ரேட்டர். டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல டிஃபரெண்ட் ஆப்ரேட்டர், அசோசியேட் லாவில் சேம் ஆப்ரேட்டர். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா என்ன சொல்லுது அப்படின்னா, ஏ ஸ்டார் பி, இங்கே வேறு ஆப்ரேட்டர் டாட்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்கிறாங்க. டாட்னு இங்கே மல்டிபிகேஷன் கிடையாது, ரெண்டுமே ஆப்ரேட்டர் அவன் டிஃபைன் கொடுத்துருவாங்க. சி ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி டாட் ஏ ஸ்டார் சி. இதுக்கு லெஃப்ட் சைடு வரதுனால இந்த லாக் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. எல்டிஎல்ல லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. அதே ரைட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா டிஃபைன் பண்ணுறாங்க, A star B dot C equal to A dot C star B dot C. இந்த லாக் பேர் என்னது, ரைட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ரைட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஸோ செவன்த் ஒன் இஸ் கேன்சலேஷன் லா. செவன்த் ஒன் இஸ் கேன்சலேஷன் லா.
செவன்த் வந்து கேன்சலேஷன் லா என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ ஸ்டார் சின்னு வந்ததுன்னா ரெண்டு பக்கம் ஏ கேன்சல் பண்ணிட்டு பி இஸ் ஈக்குவல் டு சின்னு எழுதலாம். இதுக்கு பேர் லெஃப்ட் கேன்சலேஷன் லா. லெஃப்ட் கேன்சலேஷன் லா. அதே ரைட் கேன்சலேஷன் லா எப்படி வரும்? ரைட் கேன்சலேஷன் லா பி ஸ்டார் ஏ ஈக்குவல் டு சி ஸ்டார் ஏன்னு வந்ததுன்னா ஏ கேன்சல் ஆயிடுச்சுன்னா பி ஈக்குவல் டு சி. திஸ் இஸ் கால்ட் ஏ ரைட் கேன்சலேஷன் லா. ரைட் கேன்சலேஷன் லா. இங்கே எல்லாத்துக்குமே என்ன எழுத வேணும்? ஃபார் எவ்ரி ஏ கமா பி கமா சி பிலாங்ஸ் டு எஸ் எழுதணும். அதே இங்கே என்ன எழுதணும்? ஃபார் எவ்ரி ஏ கமா பி கமா சி பிலாங்ஸ் டு எஸ். இது எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும். பைனரி ஆப்ரேட்டர்னா இந்த 7 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுமா? இந்த 7 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஆகும். ஒவ்வொரு இதுக்கும் பைனரி ஆப்ரேட்டர் இந்த கண்டிஷன் எல்லாமே ஆகும். அந்த செட்டு பொறுத்து எஸ்ங்கிற செட்டு எப்படி டிஃபைன் பண்ணுறாங்களோ அதை